ஹலோ, வாங்க இந்த கேக்கை எப்படி சொதப்பலுக்கு அப்புறம் ஃபினிஷிங் நீட்டாக கொண்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரவுண்ட் கேக் பண்ணியிருக்கேன், ஹாட் வந்துட்டு ரவுண்டில் இருந்து ஹாட்டாக மாற்றிருக்கிறேன், இல்லை 2 டயர் 3 டயர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேக் பண்ணுறதுக்கு மட்டும் என்கிட்ட டின்னு கிடையாது. அதுவும் 1/2 கேஜிக்கு ஓகே, பட் 1 கேஜினாலுமே கூட நான் சமாளிச்சிருப்பேன். 2 கேஜியுமே எனக்கு ஸ்கொயரில் தான் வேணும். அப்படிங்கும்போது என்கிட்ட அந்தளவுக்கு, ஏன்னா இது திடீர்னு எனக்கு வந்ததுனால எனக்கு கேக்கோட போர்டும் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எட்ஜஸ் மட்டும் எனக்கு ஸ்கொயரில் பண்ணும்போது எனக்கு ஃபினிஷிங்காகவே வரவே கிடையாதுங்க. ரொம்ப எவ்வளோ நேரம் ஐசிங் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கே என்னடா பண்ணுறது, சரி ஓகே நமக்கு தான் க்ரீம் இருக்குது, அதை வச்சு எப்படியாவது மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, ஸோ பிளாக் கரண்ட்டில் தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு எனக்கு ட்ரஃபிள் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பிளாக் கரண்ட் உள்ளேயும் வெளியே வந்துட்டு ட்ரஃபிள் ஷேடில் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டோம். இது வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.